நீங்கள் காரு, ஆட்டோ, லாரி, ஜேசிபி போன்ற வர்த்தக வாகனங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்களா? அப்போ உங்கள் பாலிசியில் IMT 23 இருக்கா? இல்லை நீங்கள் இனிமேல் பாலிசி எடுக்க போகிறீங்களா? அப்போ IMT 23யோட எடுங்க. IMT 23னா என்ன? இந்தியன் மோட்டார் டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய IMT 23யோட நீங்கள் பாலிசி எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாகனங்களில் முன்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிளாஸு, டூமு, பல்பு, பெயிண்ட்டு போன்ற அனைத்து கவரேஜுகளும் அதில் உள்ளடக்கமாக இருக்கும். அதில் நமக்கு 25% வரைக்கும் கிளைம் கிடைக்கும். அதனால நீங்கள் பாலிசி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை பாலிசி எடுக்க போகிறீங்கனாலும் சரி, உங்கள் பாலிசியில் IMT 23 இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். IMT 23ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்சூரன்ஸ் தொடர்பான நுணுக்கமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ். நன்றி. நீங்கள் காரு, ஆட்டோ, லாரி, ஜேசிபி போன்ற வர்த்தக வாகனங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்களா? அப்போ உங்கள் பாலிசியில் IMT 23 இருக்கா? இல்லை நீங்கள் இனிமேல் பாலிசி எடுக்க போகிறீங்களா? அப்போ IMT 23யோட எடுங்க. IMT 23னா என்ன? இந்தியன் மோட்டார் டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய IMT 23யோட நீங்கள் பாலிசி எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாகனங்களில் முன்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிளாஸு, டூமு, பல்பு, பெயிண்ட்டு போன்ற அனைத்து கவரேஜுகளும் அதில் உள்ளடக்கமாக இருக்கும். அதில் நமக்கு 25% வரைக்கும் கிளைம் கிடைக்கும். அதனால நீங்கள் பாலிசி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை பாலிசி எடுக்க போகிறீங்கனாலும் சரி, உங்கள் பாலிசியில் IMT 23 இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். IMT 23ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்சூரன்ஸ் தொடர்பான நுணுக்கமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ். நன்றி.